காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ, கவலைகள் உன்னை வாட்டியதோ. காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ, கவலைகள் உன்னை வாட்டியதோ. வாழ்க்கையின் எல்லையில் வந்திட்டாயோ, பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவாலயத்திலும் பெரியவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயம் என்பது அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது, எங்கு ஆண்டவருடைய பக்தர்கள் அவரை வணங்கும்படி வருகிறார்கள், தங்கள் பொருத்தனைகளை செய்ய வருகிறார்கள், மேலும் வேண்டுதல் விண்ணப்பம் செய்ய வருகிறார்கள். தம்முடைய பிள்ளைகளின் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நிரந்தர ஆசையா இருக்கிறது. இது நிமித்தமாகவே அவர் ஆதாமை சந்திக்கும்படி ஏதேன் தோட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தார். இதற்காகவே அவர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி மோசே நேரத்தில் கூறினார். இதற்காகவே சாலமோன் ராஜாவும் எருசலேமில் தேவாலயத்தை கட்டினான். யூதர்கள் தேவாலயத்தை மேன்மையாக கருதினார்கள். அப்படி கருதுவதும் அவசியம்தான். ஆனாலும் எந்த ஒரு வீடு தன் வீட்டு எஜமானிலும் பெரியது என்று சொல்லலாகுமா? இல்லை அல்லவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் கடவுள் தன்மை பூரணமாக விளங்கியது. மேலும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது நிமித்தமாக அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ரட்சிப்படுகிறார்கள். தேவாலயமானது ஆண்டவருடைய பெரியது என்று சொல்ல முடியுமா? முடியாதல்லவா? இது நிமித்தமாகவே தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொன்னார். பிரியமானவர்களே, நீங்களும் இந்த சத்திய வசனங்களின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.